அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆட்சி பலத்தோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்காங்க. புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருணு சத்ருஸ்தானம் 6ஆம் அதிபதி பாக்யாதிபதியும் அதே புதன் பகவான் தான். அதே மாதிரி அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் இணைவு பெற்றிருக்காங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இணைந்து உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. 6ஆம் அதிபதி லக்னத்தில் அமரும் பொழுது கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். கோபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு அவசியம். தலைமை தாங்கும் பண்பு உங்களுக்குள்ளே இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஆனால் முன்னேற்றத்தில் தடைகளை கொடுக்கும். தடைகளை மீறி தான் நீங்கள் முன்னேற வேண்டியிருக்கும். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், ஆனால் தாமதம் இருக்கும். அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறது ஆயுள் பலத்தை கொடுக்கும். அசையா சொத்து சேர்க்கையும் கொடுக்கும். சுய முயற்சியினால ஜாதகருக்கு சொத்து சேர்க்கையை கொடுக்கும். ஆனால் முதலீடு சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் சற்று கவனமாக இருக்கணும். உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். மனக்குழப்பத்தை உண்டாக்கும். புதன் சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பது புதன் ஆதித்ய யோகம் இருந்தாலும் 6ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் உங்கள் ஜென்மராசிலே அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும், தடுமாற்றத்தை கொடுக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸை தவிர்த்துக்கோங்க. எதையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் வளர்த்துக்க பாருங்கள். புதிய விஷயங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து மேற்கொள்ள பாருங்கள். இப்படி ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும், அந்த தாக்கம் நல்லதாக இருக்குமா, நம்ம வாழ்க்கைக்கு கெடுதியாக இருக்குமா, அது கொஞ்சம் யோசித்து நிதானமாக நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. குறிப்பாக பெரியவங்ககிட்டையும் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் ஆனால் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்தில் அமர்வதனால தனம் சார்ந்த விஷயத்தில் சில தடங்கல்கள் உண்டாக்கும். வாக்கு சார்ந்த விஷயத்தில் சில தடங்கல்களை உண்டாக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் நல்லாவே இருக்கும், ஆனால் உங்கள் வருமானம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கண் பல் சம்பந்தமான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் கலகம் உண்டாகலாம். உங்களுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது குடும்ப உறுப்பினருக்குள்ளேயோ சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ, ஆனால் அந்நிய நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை சச்சரவுகள் கலகங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் குடும்ப விஷயங்கள் அந்நிய நபர்களுடைய தலையீடை நீங்கள் அறவே தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு எதிர்மறை பேச்சுக்கள் வாயில் வர்றதுக்கு அதிகமாக உண்டு. முடிஞ்ச வரைக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனித்து பேச பாருங்கள். பேச்சு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. முக்கியமான விஷயம் 3ஆம் நபர்களை நம்பி உங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சனி சூரியன் அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்திருக்காங்க தனஸ்தானத்தில். இருவருமே ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள். அப்போது சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதனால குடும்பத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லாத விஷயத்து கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ராகு அங்கே 3ஆம் இடம் விஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போது வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நிறைய பேருக்கு லாபங்கள் கூடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பும் உண்டாகும். 3ல் இருக்க ராகுவினால வெளிநாட்டு வருமானம் சிறப்பாகவே இருக்கும். இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் உயர்வு கிடைக்கும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானமான 4ஆம் பாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு விசேஷம்தான். இதனால் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். தாய் வழி உறவினங்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்
மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தாயோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலை உண்டாகும். படிப்பில் மாணவர்களுக்கு தேர்ச்சி இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக சிலருக்கு உதவிகள், எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். சிலருக்கு வேதாந்தங்களில் ஆர்வம் இருக்கும். சுமூகமான குடும்ப சூழ்நிலை அமையும். வீடு, வண்டி, வாகனம், மனை போன்றவை வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடம் அமையல, ஒரு நல்ல லொக்கேஷன் அமையல, வீடு அமையல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு இடமோ, மனையோ, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு சாதகமாகவே இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு புதிய வீடு மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும். வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது, பூமி பூஜை போடுறது, இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது. ஆனால் பூமிக்காரகனான அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சுபஸ்தானம், அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாத துவக்கத்தில் 12ஆம் பாதகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பூமி, மனை, இடம், வீடு இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அசையா சொத்து சேர்க்கை கொடுக்கும். இருந்தாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் விரயமோட்ச ஸ்தானத்தின் மீதும் அஷ்டமஸ்தானத்தின் மீதும் பதிகின்றது. அப்போது வெளிநாடு சார்ந்த, வெளி மாநிலம் சார்ந்த, வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பரிபூரணமாக ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாதத்தில் பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்தினுடைய அதிபதி 12ஆம் பாதகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் செவ்வாயோடைய சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். எனதான் 5ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருந்தாலும் குழந்தைக்காரகனான அந்த குரு பகவானுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி லாபாதிபதியும் சுபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை பெற்று விருகமங்கல யோகத்தோடு இருந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் சில தடங்கல்கள் கொடுத்தாலுமே நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, சரியான முறையான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது. அடுத்து அஷ்டமாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால கோபம், ஆக்ரோஷம் அப்படின்றது நிறைய பேருக்கு அதிகமாகவே வரும். அதனால் கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அது குடும்பம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணியிடத்திலேயாக இருந்தாலும் இல்லைனா முக்கியமான முடிவுகளை கோபப்பட்டு அவசரப்பட்டு எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பணியிடத்தில் மேலதிகாரர்கிட்ட சொல் பேச்சை கடத்தி நடந்துப்பது, அவங்க சொல்படி நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்து லாபஸ்தானமான 11ஆம் பாதகத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கும் காரணத்தினால நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். அடுத்து விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாதகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக பார்க்கும் காரணத்தினால இறை வழிபாடு நீங்கள் மேற்கொள்வதும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதும் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். அதே மாதிரி ஞானக்காரகனான கேது பகவான் புத்திக்காரகனான புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் செய்கிறதுக்கான அமைப்புகள் சாதகமாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் சிவாலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சிவபெருமான் தரிசனம் செய்வதன் மூலமாக மனசிலையும் தொழிலையும் இருந்த அனைத்து விதமான தடங்கல்களும் பிரச்சனைகளும் தீரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம்.